விஜய் டிவியோட பிரபல நிகழ்ச்சியான குக் வித் கோமாளி சீசன் 5 இப்ப சமீபத்தில் தொடங்கப்பட்டு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல கலந்துகிட்ட போட்டியாளர்களோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அது சம்பந்தமான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அதான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவி தொலைக்காட்சியில ஒரு சமையல் நிகழ்ச்சி மூலமா கூட ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்ச ஒரு நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாளி. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியோட முதல் சீசன் சுமாரான வரவேற்பு பெற்றாலும் இரண்டாவது சீசன் அல்டிமேட் வெற்றி பெற்றது. இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் போட்டியாளர்களை விட அவங்களுக்கு உதவி செய்ய கொடுக்கப்படுற அந்த கோமாளிகள் தான். புகழ் பெண் போட்டியாளர்களை சுற்றி சுற்றி வந்து சொல்லி விட்டுக்கிட்டே ஒரு பக்கம் இருக்க காமெடி செய்து ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம பல படங்களை நடிக்கிற வாய்ப்பை பெற்றாரு. ஆனா முதல் சீசன்ல ஆரம்பிச்சு இவர் ஒரே மாதிரி காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது இப்போ ரசிகர்களுக்கு சற்று வெறுப்பு வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த நிகழ்ச்சி மேல ஒரு சின்ன சலிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே வந்து ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பல புது கோமாளிகளையும் இந்த சீசன்ல களம் இறக்கியிருக்காங்க புதிய குக் வித் கோமாளி டீம். குக் வித் கோமாளில இதுக்கு முந்தைய சீசன்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா பார்க்கப்படுறது இதுல நடுவர்களா இருந்த வெங்கடேஷ் பட் மற்றும் செஃப் தாமு இவங்க ரெண்டு பேரும் தான். அதுவும் முக்கியமா வெங்கடேஷ் பட் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. ஆனா மீடியா மேசன்ஸ் தான் இது வரைக்கும் இந்த விஜய் டிவில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சமீபத்தில் மீடியா மேசன்ஸ் நிறுவனத்துக்கும் விஜய் டிவிக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு காரணமாக இதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியோட எந்த நிகழ்ச்சியும் தயாரித்து கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி விஜய் டிவி கிட்ட இருந்து விலகிட்டாங்க மீடியா மேசன். அவங்க விலகி போகும்போதே விஜய் டிவில இருந்து பல பிரபலங்களும் விலகி மீடியா மேசன்ஸோட போயிருக்காங்க. ஏன்னா அவங்களால உள்ள கொண்டு வந்ததே அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனம் இப்ப சன் டிவில குக் வித் கோமாளிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி டாப் குக் டூப் குக் அப்படின்னு சொல்லி இதே பாணியில ஒரு நிகழ்ச்சியை வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதற்கான ப்ரோமோவும் வெளியாகிடுச்சு. இங்க இருக்கிற வெங்கடேஷ் பட் அங்க அந்த நிகழ்ச்சியில நடுவரா வந்து பங்கெடுக்க இருக்காரு. இதுல புது கோமாளிகள் புது டீம்னு அங்கேயே ஒரு கம்ப்ளீட்டான நிகழ்ச்சியை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி சீக்கிரமாக ஒளிபரப்பாக இருக்கு. இப்படி வெங்கடேஷ் பட் மற்றும் ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறதுனால இந்த சீசன் கண்டிப்பா சொதப்ப போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டாக் இருந்துச்சு. அதெல்லாம் சரி கட்டி கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை இந்த சீசனை ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாகணும் அப்படின்றதுனாலேயே மாதம்பட்டி ரங்கராஜா ஒன் ஆஃப் தி ஜட்ஜா உள்ள கொண்டு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரெஷ் செட்டப்போட இந்த சீசனை வந்து ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு கொஞ்ச நாளையே இந்த சீசன்ல ஏகப்பட்ட குழப்பங்கள். சமீபத்தில் தான் நாஞ்சில் விஜயன் இந்த சீசன்ல இருந்து வெளியேறி இதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் தயாரிக்கிற எந்தவித நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்க மாட்டேன், விஜய் டிவிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு அப்புறம் கடைசியில் டெலீட் பண்ணிட்டாரு. நாஞ்சில் விஜயனோட மைண்ட் செட்ல தான் அங்க இருக்கிற முக்கால்வாசி கோமாளிகள் இருக்காங்களாமா. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவில் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய கோமாளிகளுக்கு தான் தொடர்ந்து வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அவங்களை தாண்டி அவங்க எப்பயாவது இல்லனா மட்டும் தான் இந்த புதிய கோமாளிகளுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸே கிடைக்குதாமா. இது சம்பந்தமா புதிய கோமாளிகள் போய் கேட்டதுக்கு எங்க அவங்கள வச்சு தானே நிகழ்ச்சி ஹிட் ஆயிருக்கு, அப்ப அவங்களுக்கு தானே வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற லெவல்ல பேசுறாங்களாமா. ஒரு லெவலுக்கு மேல இந்த இன்சல்ட்டை பொறுக்க முடியாம தான் நாஞ்சில் விஜயன் மனம் வெறுத்து அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளில வந்துட்டாரு. அப்படி ஒரு போஸ்டையும் போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வர நாட்கள்ல இன்னும் பல கோமாளிகள் அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த சீசன்ல குக்குகளா வந்து திவ்யா துரைசாமி, ஷாலின் ஜோயா, பிரபல யூடியூபர் இர்ஃபான், விடிவி கணேஷ் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தில் உள்ள இறக்கிருக்காங்க. சோ இந்த புதுசா இறக்கப்பட்டிருக்கிற குக்குங்களுக்குலாம் எவ்வளவு சம்பளம் இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதன்படி டிடிஎஃப் வாசனோட காதலியா அறியப்படுற மலையாள நடிகையான இங்க தமிழ்ல கண்ணகி உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருக்கக்கூடிய நடிகையான ஷாலின் ஜோயா ஒரு எபிசோடுக்கு அதாவது ஒரு நாளைக்கு ரூபாய் 10,000 வாங்குறதா சொல்லப்படுது. அதே போல ஜி தமிழ் சீரியல் நடிகர் அக்ஷய் கமலும் ஒரு எபிசோடுக்கு ரூபாய் 10,000 வீதம் வாங்கிட்டு இருக்காராமா. இவரை தொடர்ந்து பிரபல இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் நடிகர் வசந்த் பஷி ஆகியோரும் ரூபாய் 10,000 தான் ஒரு எபிசோடுக்கு வாங்கிட்டு இருக்காங்களாமா. இவர்களை தொடர்ந்து செய்தி வாசிப்பாளரா இருந்து சமீபத்தில் கதாநாயகி அவதாரம் எடுத்திருக்கிற திவ்யா துரைசாமி ஒரு நாளைக்கு ரூபாய் 12,000 சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்களாமா. அதே போல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பிரபலமாகி தற்போது சமையல்ல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிற பூஜா வெங்கட் ஒரு எபிசோடுக்கு ரூபாய் 9,000 வாங்கிட்டு இருக்காங்களாமா. இவங்க தான் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில மிகவும் குறைவான சம்பளம் வாங்குற பிரபலமா இருக்காங்க. பிரபல யூடியூபரான இர்ஃபான் மற்றும் காமெடி நடிகர் விடிவி கணேஷ் ஆகியோருக்கு ஒரு எபிசோடுக்கு 15,000 சம்பளமா கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து விஜய் டிவி பிரபலங்களான நடிகை சுஜிதா மற்றும் விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டே ஆகியோருக்கு ஒரு எபிசோடுக்கு ரூபாய் 18,000 கொடுக்குறாங்களாமா. இவங்க தான் இந்த சீசன்லயே அதிகம் சம்பளம் வாங்குற போட்டியாளர்களா இருந்துட்டு இருக்காங்க. விடிவி கணேஷ், பிரியங்கா தேஷ்பாண்டே, சுஜிதா இவங்களை விட ரொம்ப பிரபலமான ஒரு நடிகரா பெரிய பெரிய ஹீரோஸோட திரைப்படத்துல அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களை கலக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அவருக்கே ஒரு எபிசோடுக்கு 15,000 தான் கொடுக்குறாங்க. சுஜிதா மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு எப்படி ஒரு நாளைக்கு வந்து ஒரு எபிசோடுக்கு 18,000 கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஜிதா தொடர்ந்து விஜய் டிவி சீரியல்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் பிரியங்காவை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதனால பர்சனல் ரெஃபரன்ஸின் பேர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எபிசோடுக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுறதா சொல்றாங்க. ஏகப்பட்ட குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில போயிட்டு இருக்கக்கூடிய குக் வித் கோமாளி சீசன் 5ல கலந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த புது குக்குங்களோட ஒரு எபிசோட் சம்பளம் இதுதான். இப்ப நம்ம இந்த வீடியோல சொன்னதுதான். என்ன இருந்தாலும் அந்த மீடியா மேசன்ஸ் தயாரிச்ச மாதிரி குக் வித் கோமாளி இந்த சீசன் இல்ல அப்படின்னு ஒரு டாக் இருந்துட்டு இருக்கிற நிலையில இங்கே தயாரிச்சிட்டு இருந்த மீடியா மேசன்ஸ் நிறுவனம் வெங்கடேஷ் பட் நடுவரா வச்சு அங்க சன் டிவில தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய டாப் குக்கு டூப் குக்கு இப்ப அடுத்து சில நாட்கள்ல ஒளிபரப்பாக இருக்கிற நிலையில கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி குக் வித் கோமாளி சீசன் 5க்கு ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறதுக்குள்ள இங்க இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி எப்படியாவது நிகழ்ச்சியை ஒரு டாப் டிஆர்பி ரேட்டிங் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது விஜய் டிவி ரொம்பவே தெளிவா இருக்காங்களாமா. அதற்காக அடுத்த சில நாட்கள்ல இந்த வரப்போற எபிசோடுகள்ல நிறைய சர்ப்ரைசஸ் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமா பிரபல சீரியல் நடிகையான ஃபரீனா ஆசாத் அவங்கள ஒன் ஆஃப் தி கோமாளியா உள்ள இறக்க போறாங்களாமா. இப்படி குக் வித் கோமாளி சீசன் 5ல அடுத்த நாட்கள்ல சில சேஞ்சஸும் நடக்க இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி மறுபடியும் ஒரு டாப் டிஆர்பி ரேட்டிங் நிகழ்ச்சி வருமா அப்படின்றத. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் ரைட்டுங்க.